அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். பொதுவாக வெளிநாட்டில் வேலை கிடைப்பது அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயந்தான். அதுவும் நம்முடைய இந்திய இளைஞர்களுக்கு +2 முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு ஃபாரினில் போய் வேலை செய்கிறோம். சிங்கப்பூர், மலேசியா, துபாய். நம்ம வடிவேலு கேட்பாரு, எங்கே துபாயிலையா, ஷார்ஜாலையா, அபுதாபியா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இடங்கள்லாம் நமக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னா பெருமையாக நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அது ஒரு வகையில் உண்மையாக கூட இருக்கலாம். அதை விட மேரேஜ் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோமே, கல்யாண சந்தையில் உள்ளூர் மாப்பிள்ளையை விட வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு மதிப்பு அதிகம். என் புள்ள சிங்கப்பூரில் வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிறதுல தாய்மார்களுக்கே ஒரு தனி சந்தோஷம்தான். இது எல்லாம் நன்றாக நடக்கிற வரைக்கும் மகிழ்ச்சி, பெருமிதம், ஸ்டேட்டஸ், அந்தஸ்து எல்லாம் உண்டு. ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அண்மையில் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்முடைய அரசே இதை சொல்லி இருக்கிறது. அதுவும் குறிப்பாக தமிழ் இளைஞர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் இது அப்படின்னு பல நிலைகளிலே நமக்கு உஷார்படுத்துகிறார்கள். இந்த ஐடி முடித்த இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்களே, இவர்களுக்கு வெளிநாடுகளில் நாங்கள் வேலை வாங்கி தருகிறோம் அப்படின்னா இதுக்குன்னு பல முகவர்கள் இருக்கிறார்கள், ஏஜென்சிஸ்ன்னு சொல்கிறோமே. அந்த முகவர்களிடமிருந்து நமக்கு தொடர்பு கிடைத்து நம்முடைய பயோடேட்டா அப்ளிகேஷனை தரோம். அவங்க சில நாடுகளில் இந்த வேலை இருக்குதுங்க அப்படின்னு நீங்கள் படிச்சிருக்கிற தகுதிக்கு ஏற்ப, கல்வி தகுதிக்கு ஏற்ப அங்கே வேலை தருகிறார்கள். அங்கேருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது, அப்புறம் விசா வருது, அப்புறம் பாஸ்போர்ட் நம்ம ஏற்பாடு பண்ணுறோம். எந்த இடத்துல வேலை செய்யணும், யார் உங்களை அங்கே ரிசீவ் பண்ணுவாங்க, எங்கே தங்குறது, எல்லாம் அருமையாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி போய் வெளிநாடுகள், சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா, அரபு நாடுகள் அங்கெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் இதில் சிக்கல் என்ன என்றால், பெரும்பாலான இளைஞர்கள் யார் உண்மையிலேயே அந்த முகவர்கள் நியாயமானவர்களா, நேர்மையானவர்களா, நல்லவர்களா, எதை பற்றி யோசிக்கிறது இல்லை. வெளிநாட்டு வேலை அப்படின்னே சிலிர்த்து எழுந்து விடுகிறார்கள். இதை அண்மை காலத்தில் தவறாக நிறைய பேர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இதுக்கு சைபர் ஸ்லேவரி அப்படின்னே பேர் சொல்கிறாங்க. சைபர் ஸ்லேவரி எல்லா நாடுகளிலும் இல்லை, ஆனால் இந்தியாவை சுற்றி இருக்கிற தாய்லாந்து, வியட்நாம் இந்த மாதிரி நாடுகளுக்கு எல்லாம் கூட வேலை இருக்கிறது, வாருங்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. இங்கிருந்து நம்முடைய இளைஞர்கள் செல்கிறார்கள். ஏறத்தாழ ஒரு 10,000 தமிழ் இளைஞர்கள் இதுபோல் சென்று சைபர் ஸ்லேவரியில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு தகவல். என்னது சைபர் ஸ்லேவரி? டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடக்க நிலையில் சில தகவல்களை கணினியில் நீங்கள் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி டேட்டாலாம் என்டர் பண்ணால் மாதம் இவ்வளவு சம்பளம்னு சொல்கிறாங்க. அது இந்தியாவை விட அங்கு தருவதாக சொல்லப்படுகிற சம்பளம் அதிகமாக இருக்கிறது. இது போதாதான் நம்முடைய இந்திய பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு இருக்கிற பொறுப்புக்காக வீட்டில் அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், இல்லை தன்னுடைய அப்பா குடும்பம் செட்டில் ஆகணும், அப்பா வாங்கின கடன் தீரணும். இது மாதிரி நல்ல உள்ளத்தோடு, கள்ளமில்லாத உள்ளத்தோடு பல இளம் பிள்ளைகள் இதிலே சிக்கி கொள்ளுகிறார்கள். என்ன, நீங்கள் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்னு அங்கே அழைச்சிட்டு போகிறாங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அவங்க அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஒரு குறிப்பிட்ட லெட்டர் ஹெட்டில் அங்கிருந்து அந்த முதலாளி கைப்பட எழுதின கடிதம், இந்த பதவியில் நீங்கள் இதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள், இவ்வளவு சம்பளம் அப்படின்னு அவங்க நாட்டு ரூபாய் மதிப்பு என்னவோ அதில் சொல்கிறாங்க. அதை நம்ம அப்படியே இந்திய மதிப்பில் மாற்றி பார்த்து அப்படியே கனவுலகத்திலே நம்முடைய பிள்ளைகள் ஆழ்ந்து விடுகிறார்கள். எல்லாம் உண்மையாக இருக்கும். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உண்மை, விசா உண்மை, பாஸ்போர்ட் உண்மை, ஃப்ளைட் டிக்கெட் உண்மை, அங்கே ஒரு கம்பெனி இருக்கிறது உண்மை, இதுக்காக ஒரு ஏஜென்ட் கோஆர்டினேட் பண்ணுறது எல்லாம் உண்மை. இப்போ அங்கே போன பிறகு 1 மாதம் 2 மாதம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்னு டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் என்டர் பண்ணுறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறார்கள், இங்கேயே ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்றப்போ உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ், எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸை வாங்கி வச்சுப்பாங்க. நீங்கள் எம்ஏ படிச்சிருக்கிறீங்களா, எம்எஸ்சி படிச்சிருக்கிறீங்களா, அதுக்கேற்ற வேலை அப்படின்னா அந்த நிறுவனத்தில் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுப்பாங்க. ஏன்னா திடீர்னு ஓவர் நைட்டு நம்ம ஆளுங்களும் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்புறம் அந்த கம்பெனிக்கு வேற ஆள் அவங்க தேடணும் இல்லை. அது ஒரு பாதுகாப்புக்காக, முன்னெச்சரிக்கையாக அது மாதிரி சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கிறாங்க. உங்கள் கான்டாக்ட் சர்டிஃபிகேட், டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிறாங்க. இதே மாதிரி வெளிநாடுகள்லையும் இந்த இளைஞர்கள் போகிற பொழுது வாங்கி வைத்துக் கொள்கிறார்கள். கூடவே பாஸ்போர்ட்டையும் சேர்த்து வாங்கி வச்சுக்குவாங்க.
சரிங்களா? இதுக்கு பிறகுதான் அவர்கள் வேலையை ஆரம்பிக்கிறாங்களாம். என்னன்னா, அங்கே இருந்து கொண்டு முக்கியமான அமைப்புகளினுடைய வெப்சைட்டுக்குள்ள ஊடுருவி அதை ஹேக் பண்றதுன்னு சொல்றாங்க. அதாவது அவர்களுடைய முக்கியமான ரகசியங்கள் இருக்கிற வங்கிகள் மாதிரியான நிதி சார்ந்த நிறுவனங்களுக்குள்ளே இருக்கிற வெப்சைட்ல எல்லாம் ஹேக் பண்ணி அதில் இருந்து பணத்தை கையாடல் செய்வதற்கு நம்முடைய இளைஞர்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள். அது மட்டும் இல்ல, அவர்களுக்கு இங்கே இந்த நாட்டில் இருக்கிற தொடர்புகள், அவங்க உறவுக்காரங்க, நண்பர்கள், அவர்களுடைய இதற்கு முன்பு வேலை செய்த இடம், இந்த இடங்களில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நான் தான் பேசுறேன் அப்படின்னு ஒரு தமிழ் குரலிலே பேசுகிற பொழுது ஒரு நம்பிக்கை வரும். நீங்க இவ்வளவு தொகை முதலீடு பண்ணுங்க, 3 மாசத்துல அதை 10 மடங்கா நாங்கள் திருப்பி தரோம் அப்படின்னு ஒரு நிதி நிறுவனத்தை சேர்ந்தவர் பேசுவது மாதிரி பேசி இங்கு இருக்கிறவர்களுடைய பணங்களை கையாடல் செய்வதற்கு, சுருட்டி கொள்வதற்கு நம்முடைய பிள்ளைகளை அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். அதை விட எனக்கு இந்த வேலையெல்லாம் வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க புறப்பட நினைச்சாலும் உங்கள் பாஸ்போர்ட்டை அவர்கள் தர மறுக்கிறார்கள். பாஸ்போர்ட் தர மறுப்பது மட்டுமல்ல, இங்கிருந்து உங்களுடைய வெப்சைட்ல உங்களுடைய லாகின்ல தான் நீங்க பண்ணிருக்கிறீங்க, அதனால இந்த மாதிரி சர்வதேச கணினிமயமாக்கப்பட்ட சட்டவிரோத செயல்லாம் நீங்க தான் பண்ணீங்கன்னு உள்ளூர் காவல்துறையில நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம், நீங்க ஆயுசுக்கும் வெளிநாட்டு சிறையில கம்பி தான் எண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டல் விடுத்து நம் பிள்ளைகளை அங்கேயே அவர்கள் சைபர் ஸ்லேவரி, கொத்தடிமை மாதிரி கணிப்பொறி அடிமைகளாகவே அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால அரசாங்கமே இப்ப விமான நிலையங்கள் எல்லாத்திலையும் இப்படிப்பட்டவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு அறிவிப்பு வைத்திருக்கிறார்கள். இந்த முகவர்கள் நேர்மையானவர்களா, பல்லாண்டு காலம் இதிலே பணியாற்றவர்களா, அதை செக் பண்ண சொல்றாங்க. எந்த நிறுவனத்தில் உங்களுக்கு வேலை தந்திருக்கிறார்களோ அந்த நிறுவனத்தினுடைய வெப்சைட்னு ஒன்று இருக்கா, அதில் போய் பார்க்க சொல்றாங்க. அந்த நாட்டில் உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ யாராவது பணியாற்றுகிறார்கள்னா அவங்களையே கொஞ்சம் அது என்னன்னு விசாரிச்சு பார்க்க சொல்றாங்க. உங்களுடைய பழைய கல்லூரி தொடர்புகள் ஏதாவது இருந்து அந்த கல்லூரி சார்ந்தவர் நண்பர்கள் அங்கிருந்தால் அவர்கள் மூலமாக விசாரிக்க சொல்லுகிறார்கள். இப்படி பல வகையிலும் அந்த நிறுவனத்தினுடைய உண்மைத்தன்மை, நம்பகத்தன்மை, அந்த ஏஜென்சியினுடைய நேர்மை, இதெல்லாத்தையும் உறுதிப்படுத்திக்கிட்டு அதற்கு பிறகு தாராளமாக வெளிநாடு செல்லுங்கள். நீங்கள் வெளிநாட்டில் வேலை செய்வது உங்கள் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, நம்ம நாட்டுக்கே கூட அந்நிய செலாவணியை பெற்று தரும். அந்த வகையில் அது பெருமைக்குரிய விஷயம்தான், அருமையான விஷயம்தான். ஆனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டியது. நம் தமிழ் இளைஞர்கள் இப்படி சில நாடுகளிலே சிக்கி கொண்டிருக்கிறார்கள், 5000 10,000 என்றால் இந்த எண்ணிக்கை பெருகக்கூடாது. நாமும் கவனமாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு வகையில் இப்படிப்பட்ட தகவல் தெரிந்தால் காவல்துறையிலே சொல்லுங்கள், சம்பந்தப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்றே சொல்லி இருக்கிறார்கள். நம்முடைய நேயர்கள் இந்த தகவல்களை எல்லோருக்கும் சொல்ல வேண்டும். தமிழனா இருந்தா ஷேர் பண்ணு அப்படின்னே சில சமயம் செல்போன்ல வரும். தமிழர்கள் தான் அங்கே சிக்கி இருக்கிறார்கள். தமிழர்கள் இதை ஷேர் செய்ய வேண்டும். யாராக இருந்தாலும் நம்மை சேர்ந்தவர்கள் தானே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.